19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை வைத்து மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைந்து 2906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் வரை மத்திய கிழக்கு கடல் பகுதியில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக வணிக சிலிண்டர் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்தது. போர் பதற்றம் சற்று ஓய்ந்து எண்ணெய் போக்குவரத்து சீரான நிலையில் வணிக சிலிண்டரின் விலையும் கடந்த மாதம் முதல் குறையத் தொடங்கியுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கர்நாடகாவில் சூழல் சரியில்லாததால் வேறொரு நாளில் வருமாறு தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து மாநில நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் டி.கே. சிவக்குமார் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய சிவக்குமார் தமிழ்நாடு முதலமைச்சரின் பயணம் குறித்து குறிப்பிட்டார். I could see that the atmosphere is not right at this point of time. So I am appealing him that let us postpone the visit for some time because we should have a very cordial atmosphere. தொடர்ந்து பேசிய அவர் காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறினார். The stand of Karnataka government is that I have to take my opposition party leaders into confidence. I have to seek the legal advice. Then I will take a call after discussing with them. மேகதாதுவில் அணை கட்டுவதில் உறுதியாக இருப்பதாகவும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மேகதாது அணை விவகாரம், காவிரி நீர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது காவிரி நீர் விவகாரத்தில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் கர்நாடகா செல்வதா வேண்டாமா என ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், காவிரி விவகாரத்தில் நம்மிடம் 4 வகையான வழிமுறைகளை இருப்பதாக கூறினார். நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக அடுத்து நம்ம ட்ரிபியூனல் நம்ம கொண்டு வரது மூலமாக ஒரு அடுத்த ஆப்ஷன், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம எப்படி பேசி வாங்குறோம், இது 3 ஆப்ஷன். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதலமைச்சருடைய டிராவல் சம்பந்தமா ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதலமைச்சர் அது சம்பந்தமாக கண்டிப்பா அறிவிப்பார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட நடவடிக்கையா என்பது குறித்து ஒரு சில நாட்களில் முடிவெடுக்கப்படும் எனவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். For the meritorious service for the year 2026 is being presented to Thiru Anil Kumar Giri IPS. சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024, 25, 26ஆம் ஆண்டுகளில் சிறப்பாக பணிபுரிந்த 665 காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கினார். விழாவில் காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் சல்யூட் அடித்து மரியாதையை ஏற்றார். The first force in South India to receive this prestigious distinction today on 31st July 2026 this historic venue once again. தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கான புதிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலோர பாதுகாப்பு குழுவிற்காக புதிதாக வழங்கப்பட்டுள்ள 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் இருசக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். பிராய்லர் கோழி பண்ணைகளில் கண்காணிப்பு நடைமுறையை உருவாக்குவது குறித்து கால்நடை மருத்துவ சேவைகள் இயக்குநர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ் முகமது தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சில்லறை விற்பனைக்கு அனுப்பும் முன் பிராய்லர் கோழிகளுக்கு 8 முதல் 12 மணி நேரம் தீவனம் நிறுத்தும் நடைமுறையை கட்டாயமாக அமல்படுத்த உத்தரவிட கோரியிருந்தார். இந்த பொதுநல மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோழிகளின் எடையை அதிகரிப்பதற்காக கடைசி நேரம் வரை தீவனம் வழங்கப்படுவதாகவும், இதனால் அறுக்கப்பட்ட பிறகு குடலில் கழிவுகள் தேங்கி இறைச்சி மாசுபட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது.
இதனையடுத்து இந்த நடைமுறையை தமிழ்நாடு முழுவதும் எவ்வாறு ஒழுங்குபடுத்தி அமல்படுத்துவது என்பது குறித்து கால்நடை மருத்துவ சேவைகள் இயக்குநர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இன்று தமிழ்நாடு வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திக்க வாய்ப்பில்லை என பயணத் திட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு கடந்த 23ஆம் தேதி முதல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதியில் நடைபெறும் இந்த முகாம் இன்று நிறைவடைகிறது. பயிற்சியின் இறுதி நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள தமிழ்நாடு வரும் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளார். இதற்காக இன்று காலை 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து மாமல்லபுரம் செல்வார் எனவும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மாவட்ட தலைவர்களுடனான கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் செல்லும் ராகுல் காந்தி இரவு 7 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க காங்கிரஸ் நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் விஜயை ராகுல் காந்தி சந்திக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. தாவேக ஆட்சியில் மின்கட்டணம் அதிகரித்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் மக்களை குழப்புவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். மின்கட்டணம் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை வேறு வழியின்றி அரசு ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் மக்களின் குமரல்களை பார்க்கும்போது மொத்த பாதிப்பு பல மடங்கு இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் குளறுபடிகளுக்கு தீர்வு காணும் வரை மின்கட்டணம் செலுத்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டே 11,50,000 பேருக்கு 3 மடங்கிற்கு மேல் மின்கட்டணம் வந்ததாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சம்மர் சீசன்ல எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. நம்ம ருட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கோம் தவிர்த்து இதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களை குழப்புவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே முடிந்த விவகாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மீண்டும் தொடங்கியுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு 2021 முதல் 2025 வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்ததால் அவர் வழக்கு பதிவை தடுத்து வந்ததாகவும் இந்த விவகாரத்தில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கான முகாந்திரங்கள் இருப்பதால் காவல் விசாரணை அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என உத்தரவாதம் அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் செந்தில் பாலாஜி தனது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி மீறினால் வழங்கப்பட்டுள்ள இடைக்கால பாதுகாப்பை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். இடைப்பட்ட காலத்தில் காவல் விசாரணை அவசியம் என்பதற்கான புதிய காரணங்களை முன்வைக்கவோ வேறு நிவாரணம் கோரவோ விரும்பினால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் அனுமதி வழங்கினர். கர்நாடகா செல்வதை முதலமைச்சர் விஜய் தவிர்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு போராடித்தான் காவிரி நீரை பெற வேண்டிய நிலை உள்ளதாக கூறினார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடித்தான் தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறுவது கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்தார். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில்
அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. வேளாண் பட்ஜெட்டில் கடன் தள்ளுபடியை அறிவிக்காவிட்டால் அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பிரதமரின் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. 5வது முறையாக ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட பிரதமர் மோடி, பாடகி ஜமுனா ராணி மரணம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டமான பிரதமர் கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் மிதவை சோலார் திட்ட மேம்பாடு, விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம், கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 4,40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டமான PM கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து 3,15,614 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. जंतर मंतर पर जो कुछ भी हुआ देश और दुनिया ने देखा है. कुछ शरारती बच्चों ने भद्दी भद्दी गालियां बोली. சோலார் அமைக்கும் திட்டத்தின் கீழ் தற்போது 700 மெகாவாட் அளவிற்கு சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதை 7 மடங்காக அதிகரிக்க 5,070 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கேலோ இந்தியா திட்டத்திற்கு 29,054 கோடி ரூபாயும், விளையாட்டு கூட்டமைப்பு நிதியுதவி திட்டத்திற்கு 7,387 கோடி ரூபாயும், ஆழ்கடல் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறியும் சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு 84,084 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீட் போராட்டத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய மாணவர்களை மன்னித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த பெண் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக 5வது முறையாக வீடியோ வெளியிட்டு பேசிய பிரதமர் மோடி, டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தின் போது தன்னையும் தன் தாய் பற்றியும் அவதூறாக பேசிய மாணவர்களை மன்னிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்திற்கு இழுப்பதை விட அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எனவும் தான் கூறுவதை சமுதாயமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். मैं उन्हें माफ करना चाहता हूं. समाज भी मेरी इस बात को स्वीकार करे क्योंकि मेरे मन में एक ही भाव है. நாட்டு மக்களுக்காகவே தான் வாழ்வதாகவும் இளைஞர்களின் முன்னேற்றமே தனது கனவும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் பழுதுபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த 4 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டம் பிவாண்டியில் உள்ள 48 குடியிருப்பு கொண்ட 4 மாடி கட்டிடத்தை ஏற்கனவே அபாயகரமான கட்டடம் என மாநகராட்சி அறிவித்திருந்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் அனுமதியின்றி பழுதுபார்க்கும் பணி நடைபெற்று வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் அந்த கட்டடத்தில் பலத்த விரிசல் சத்தம் கேட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த மாநகராட்சி அதிகாரிகள் குடியிருப்பு வாசிகளை வெளியேற்றினர். சில பெண்கள் சாப்பிட்டு விட்டு வருவதாக கூறி வெளியேற தாமதித்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே இரவு 11:30 மணி அளவில் கட்டிடத்தின் பி பிளாக் முழுவதும் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்த சிறுவன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களே அதிக அளவில் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீதான தாக்குதல், அயோத்தி கோயில் நன்கொடை முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இளைஞர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமளிக்கு மத்தியில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு பின்னர் அவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. और हम तो चाहते थे कि सब इसमें भाग लें. बिजनेस एडवाइजरी कमेटी में भी इसका टाइम तय किया गया था. बाद में बाहर में जाकर के हम लोग ये नहीं कहना चाहिए. அதேபோன்று நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தி நன்கொடை முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மாநிலங்களவையிலும் அவை நடவடிக்கைகள் முடங்கின. முன்னதாக அயோத்தி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
துடுக்குடன் சீராடி வா மின்னல் போல துள்ளி முந்த நெஞ்சை எள்ளி இந்த வள்ளி நான் ஆடவா. தனது துள்ளலான குரலால் ரசிகர்களை கவர்ந்த பழம்பெரும் பாடகி ஜமுனா ராணி காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஜமுனா ராணி. அவர் சொந்த ஊரான பெங்களூருவில் வசித்து வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 88. தமிழில் 1950 முதல் 1990கள் வரை பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, மாமா மாமா உள்ளிட்ட துள்ளல் பாடல்களையும், பாட்டொன்று கேட்டேன், அத்திக்காய் காய் உள்ளிட்ட இனிமையான பாடல்களையும் பாடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். நாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் சிரித்தால் தீபாவளி பாடலையும் அவர் பாடியிருந்தார். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. அவரது மறைவு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்பெயினில் நுழைந்த புலம்பெயர்ந்தோர் உயிரிழப்பு, இட்டலி நிலநடுக்கம், துருக்கி காட்டுத்தீ உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவில் இருந்து கடலில் நீந்தியபடி ஸ்பெயினின் கியூட்டா நகருக்கு வர முயன்ற 34 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் கடுமையான பஞ்சம், வேலையின்மை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மொராக்கோ வழியாக ஸ்பெயினுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். தற்போது வரை 60,000த்திற்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்திருப்பதாக கூறும் கியூட்டா நகர காவல்துறை 34 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 19 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மறுபுறம் மொராக்கோ பாதுகாப்பு படையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகளையும் தடியடிகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்பெயின் அரசு இந்த ஆண்டு அங்கீகாரமற்ற குடியேறிகளுக்கு வழங்கிய பொது மன்னிப்பு போன்ற தளர்வான கொள்கைகளே இந்த சூழலுக்கு காரணம் என ஐரோப்பிய வலதுசாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இத்தாலியின் நேபிள்ஸ் நகர் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாறைகள் சரிந்து வாகனங்கள் சேதமடைந்த காட்சிதான் இது. இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள நேபிள்ஸ் நகர் அருகே கேம்பி ஃபிளெகிரி என்ற இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 4.7 பதிவானது. நிலநடுக்கத்தால் பாறைகள் சரிந்து வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளூர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. துருக்கியில் கொழுந்துவிட்டு எரியும் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். துருக்கியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஐடின் மாகாணத்தின் சினே பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. கட்டுக்கடங்காமல் பரவிய காட்டுத்தீயை ஹெலிகாப்டரிலிருந்து தண்ணீரை தெளித்தணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் 80 இடங்களில் காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவானதாகவும் அதில் 5 இடங்களில் இன்னும் தீ கட்டுக்குள் வரவில்லை என்றும் அந்நாட்டு வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள வார் மாகாணத்தின் கோரன்ஸ் அருகே காட்டுத்தீ தீவிரமடைந்து வருகிறது. சுமார் 3500 ஏக்கர் வனப்பகுதியில் சேதமடைந்த நிலையில் 2000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பிரான்சை மிரட்டி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஏராளமான தன்னார்வலர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். பாகிஸ்தான்
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற வன்முறையை கண்டித்து அரசுக்கு எதிராக லாகூரில் போராடியவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு, நிர்வாக அலட்சியம், அதிகரித்து வரும் செலவினங்களை கண்டித்து கடந்த மாதம் முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்குமாறு கூட்டு அவாமி நடவடிக்கை குழு அழைப்பு விடுத்தது. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக பேரணி சென்றவர்கள் மீது அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அரசு மேற்கொண்ட ஒடுக்குமுறையை கண்டித்து லாகூரில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்தால் தனது அப்பாவை வைத்துதான் படம் எடுப்பேன் என முதலமைச்சர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் சிக்மா என்ற படத்தை இயக்கியுள்ளார். இப்படம் ஜூலை 31ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்தால் தனது அப்பாவை வைத்துதான் படம் எடுப்பேன் என ஜெய்சன் சஞ்சய் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதனுடன் விஜயின் காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் விஜயின் தோள் மீது அமர்ந்து கொண்டு ஆட்டத்தை ரசித்தது தனது விருப்பமான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிடம் படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து விஜய் தன்னை புகைப்படம் எடுத்தது உள்ளிட்ட நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார்.